வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மோனோசாக்கரைடுக்குரிய டெஸ்ட் என்ன? பர்ஃபோர்ட் டெஸ்ட். அப்புறம் மாலிஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? டிடெக்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்புறம் பையூரட் டெஸ்ட் எதுக்காக? டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெப்டைட் பாண்ட். இதெல்லாம் நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். இதை என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுப்பாங்க. பர்ஃபோர்ட் டெஸ்ட்டுக்கு நேராக வேறு ஏதாவது டெஸ்ட்டு ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு போடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். பர்ஃபோர்ட் டெஸ்ட் இஸ் எ டெஸ்ட் ஃபார் மோனோசாக்கரைட். மாலிஷ் டெஸ்ட் டிடெக்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். Biuret test detect the presence of peptide bond. அடுத்தது dear students, which one not shown isomerism? ஐசோமெரிசத்தை காட்டாது. RX alkyl halide. ரெண்டாவது ஆப்ஷன் CN cyanide. ஆனால் cyanide isocyanide அப்படின்னு ஒன்று இருக்குது, NC. அப்போ ஐசோமெரிசத்தை காட்டுது. ஆல்டிகேட் ஐசோமர் வித் கீட்டோன். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் ஆல்கஹால் இஸ் ஐசோமர் வித் ஈத்தர். அப்போ ஐசோமரிசத்தை காட்டாது எது அப்படின்னா இங்கே அல்கைல் ஹாலைட். சரி, அடுத்து அனிமல் ஸ்டார்ச் இஸ் கால்டு. எதை நம்ம அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம்? கிளைக்கோஜன். இது அனிமல்ஸோட லிவர் அண்ட் மசில்ஸில் இருக்குது. இது ஒரு பாலிசாக்கரைட். அதுக்கப்புறம் ஹிஸ்டமின். இது ஒரு கெமிக்கல் தட் கேன் ஸ்டிமுலேட் பெப்சின் செக்ரீஷன். அந்த பெப்சின் என்ன பண்ணும், அந்த நொதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ப்ரோட்டீன்ஸ். அந்த பெப்சின் செக்ரேஷனில் எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் யூஸ் ஆகுது, சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்புறமா விட்டமின்ஸில் வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் எது எது? விட்டமின் சி, விட்டமின் B1 தயமின், B2 ரிபோஃப்ளேவின், B3 நியாசின், B4 pantothenic acid, B6 pyridoxine, B7 biotin, B9 folic acid, B12 cobalamin. ஸோ இதெல்லாம் வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். அப்புறம் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் என்ன கேட்கலாம். விட்டமின் ஏ, டி, இ, கே. விட்டமின் ஏ, டி, இ, கே இது ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. ஹவு மெனி சல்ஃபர் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் ஹிஸ்டமின்? ஏற்கனவே ஹிஸ்டமினை பற்றி பார்த்துருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், ஆனால் சல்ஃபர் ஆட்டம்ஸ் கிடையாது. அப்போ 0. அடுத்து alpha helix structures of protein stability by. அந்த ப்ரோட்டீனோட ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதனால் ஸ்டேபிளாக இருக்குது? டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். இதனால் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் மால்டோஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் என்ன லிங்கேஜ் இருக்குது? C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஆல்ஃபா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அமைலோஸ் ஏன் இதை பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் கொஸ்டின்ஸில் இருக்குது. அமைலோஸ் ஆல்ஃபா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். லாக்டோஸ் பீட்டா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அவங்க என்ன பண்ணுவாங்க, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு போடுவாங்க.
அதாவது மால்டோஸ் ஆல்ஃபா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ், அமைலோஸ் ஆல்ஃபா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ், லாக்டோஸ் ஆல்ஃபா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஏன்னா லாக்டோஸ் அப்படிங்கிறது பீட்டா C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய குளோரோபென்சின், இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா சோடியம் ஃபினாக்சைடு உருவாகுது. என்ன டெம்பரேச்சர், என்ன ப்ரெஷர், இதான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஆட் பண்ணுறது என்ன, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சரியான ஆன்சர் வந்து 623 கெல்வின் 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதுதான் டவுஸ் ப்ராசஸ். அடுத்தது அரேஞ்ச் இன்க்ரீசிங் டென்சிட்டி. இன்க்ரீசிங் டென்சிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் மாஸ். இப்போ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பென்சீன், குளோரோபென்சீன், டைக்ளோரோபென்சீன், 1-bromo 3-chlorobenzene. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு மாலிகுலர் மாஸ் கம்மியாக இருக்கோ அவங்க தான் வந்து லீஸ்ட் டென்சிட்டி. இப்போ லீஸ்ட் டென்சிட்டி யாருன்னா பென்சின். அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கிறது யாருன்னா குளோரோபென்சின். அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கிறது டைக்ளோரோபென்சின். நிறைய டென்சிட்டி இருக்கிறது யாருன்னா 1-bromo 3-chlorobenzene அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நீட் கொஸ்டின்ஸில் இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்புறமா CH3-11111 ட்ரைக்ளோரோப்ரோப்பேன் இதை எடுத்துக்கிட்டு அக்வைஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 குளோரைடுக்கு பதிலாக 3 OH. அப்போ அந்த OHலையும் OHம் அப்போ இது ஜெம் ட்ரையால், இது அன்ஸ்டேபிளாக இருக்கும். இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் வெளில போயிடுச்சுன்னா கிடைக்கக்கூடியது ஒரு ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ CH3 CH2 COOH. சரிங்களா? அடுத்தது ஒரு தடவை நீட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு மெத்தனாலோடு சேர்ந்து ஒரு கேஸை கொடுக்குது, அது என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு மெத்தனாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து CH3யில், மெத்தில் மெக்னீஷியம் கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் இருக்கக்கூடிய CH3யில் வந்து சேரும். அப்போ மீத்தேனாக மாறும். அப்போ உருவாகிருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து மீத்தேன் கேஸ். சரிங்களா? அது ஈக்குவேஷன் நம்ம போட்டிருக்கோம். CH3 MgBr + CH3OH give CH4, அதுக்கப்புறம் MgBrOCH3. சரிங்களா? இது எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து நீட் கொஸ்டின்ஸில் வந்தது. சரிங்களா? நாட் சூட்டபிள் ரியேஜென்ட் இன் எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷனில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். NaOH and H2O யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் எத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டர் அண்ட் எத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சோடியம் அயோடைடு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் யூஸ் ஆகிறது. சரிங்களா? அப்போ இது எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் யூஸ் ஆகாது. சரிங்களா? சரி, அடுத்ததாக அல்கைல் ஹேலைட் ப்ளஸ் டை அல்கைல் காப்பர் காம்பவுண்ட் இது கூட சேர்த்தா என்ன ஆகும்? அந்த டை அல்கைல் காப்பர் காம்பவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற ஆர் வந்து அல்கைல் ஹேலைடில் இருக்கிற ஆரோடு சேர்ந்து ஆர் சிங்கிள் பாண்ட் ஆர். இப்போ CH3 சிங்கிள் பாண்ட் CH3, அதாவது ஈத்தேன் உருவாக்குற மாதிரி ஒரு அல்கேன் உருவாகிடும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹையர் ஹைட்ரோ கார்பன்ஸ், லோயர் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அல்கைல் ஹேலைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CH3Br அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த CH3 வந்து அந்த லோயர் கார்பன் வந்து CH3 சிங்கிள் பாண்ட் CH3ன்னு சொல்லக்கூடிய ஹையர் ஹைட்ரோ கார்பனாக மாறுது.
இதான் வந்து கோரி ஹவுஸ் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்ததாக கேஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் லைட்னிங் ஆர், அதாவது மின்னல் உருவாகும் போது உருவாவது நைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு, அது வந்து NOx அப்படின்னு வச்சுக்குவோம். கேஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் லைட்னிங் ஆர் நைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு, NOx. சரி, இத்தனை கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 வகையான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நீட்டில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்ததாக பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் ப்ரொப்பேன் பை அப்படின்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் இந்த சோடா லைம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், CH3 CH2 CH2 COONA. சரிங்களா? இந்த சோடா லைம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தான் Na2CO3 போயிட்டு CH3 CH2 CH3ன்னு சொல்லக்கூடிய ப்ரொப்பேனை கொடுக்கக்கூடிய பெஸ்ட் மெத்தட். சரிங்களா? இதை பார்த்துங்க. அடுத்ததாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மீத்தேன் ஆக்சிஜனோடு சேர்ந்து மாலிப்டினம் ட்ரைஆக்சைடு முன்னாடி என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் H2O போயிட்டு ஒரு O வந்து ஆட் ஆகும். அப்போ CH4 அப்படிங்கிறது CH2ஆக மாறும். அப்போ CH2O, அதாவது என்னென்னா ஃபார்மால்டிகைன். சரிங்களா? சரி, அடுத்தது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக். என்னென்ன காம்பனன்ட்ஸ்? NO2, O3, PAN, பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். அவங்க என்ன பண்ணாங்க, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக்னு கொடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நைட்ரஜன் டை ஆக்சைடு, செகண்ட் ஆப்ஷன் ஓசோன், தேர்ட் ஆப்ஷன் பெராக்சி அசிட்டைல் நைட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு ஆப்ஷன் வந்து CFC கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? குளோரோஃப்ளூரோ கார்பன். சரிங்களா? அப்போ CFC தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது CO-வை ஏற்றிக்கொள்வது எது? கார்பன் மோனாக்சைடு. அது வந்து கடலா, தாவரமா, ஹீமோகுளோபினா, நுண்ணுயிரிகளா அப்படின்னு பார்த்தா சரியான ஆன்சர் வந்து நுண் உயிரிகள் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஹீமோகுளோபின் எதனுடன் சேர்ந்து கார்பாக்சி ஹீமோகுளோபினை தருகிறது? கார்பாக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிறத விட கார்பன் டை ஆக்சைடோட நிறைய டைம்ஸ் ஃபாஸ்டர். அது வந்து கார்பன் மோனாக்சைடு. ஹீமோகுளோபின் எதனுடன் சேர்ந்து கார்பாக்சி ஹீமோகுளோபினை தருகிறது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து. சரி, அடுத்ததாக நீர் மாதிரியோட பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் BOD மதிப்பு 5 parts per million அதை விட குறைவாக இருப்பின் அதில் ஆக்சிஜன் அதிகமாக கரைந்துள்ளது, ரிச் இன் டிசால்வ்டு ஆக்சிஜன். அப்போ அந்த BOD மதிப்பு சரிங்களா 5 ppm அதிகமாக இருந்தால் மாசுவாக அந்த நீர் உள்ளது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது ஒரு நீட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, அதாவது ஓசோன் ஓட்டை. அதில் இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றி வச்சுருந்தாங்க. நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை மட்டும் கொடுக்குறேன். ஓசோன் ஓட்டை வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் CFC, ஆசிட் ரெயின் இங்கே வந்து SO2 கேஸ். ஏன்னா இங்கே மாற்றி கொடுத்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம சரியாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பனிப்புகை அப்படின்னு சொல்லக்கூடியது NO கேஸ், பசுமை இல்ல வாயு அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஒரு முறை நீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபீனால்லேருந்து ஃபீனாலோட எக்ஸஸ் ஆஃப் புரோமின் வாட்டர் சேர்த்தா என்ன ஆகும்? இட் இஸ் a 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் கலர் precipitate ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதான் ஃபீனால் புரோமின் வாட்டர் எக்ஸஸ். இதே வந்து வாட்டருக்கு பதிலாக கார்பன் டை சல்ஃபைடோ, கார்பன் டெட்ராக்ளோரைடோ
இந்த மாதிரி வந்து நான் போலார் சால்வெண்ட் வந்துச்சு அப்படின்னா 2 புரோமோஃபினால் இல்லை ப்ளஸ் 4 புரோமோஃபினால் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CH3COO C2H5 இதெல்லாம் நீட்டில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது 2-மெத்தில் 2-புரோப்பனாலா? 2-மெத்தில் 2-புரோப்பனால்ங்கிறது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். சரிங்களா? ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். ஹவு மெனி மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு, எத்தனை மோல்ஸ் ஆஃப் மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2 மோல்ஸ் ஆஃப் மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு யூஸ் பண்ணால் தான் அது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலாக மாறும். சரிங்களா? ரைட். அப்போ 2. அடுத்த ஒரு கொஸ்டின், எது நீரில் கரையும்? கார்பன் டைசல்ஃபைடா? இல்லை. கார்பன் டெட்ராக்ளோரைடு CHCl2 இல்லை. எத்தனால். ஸோ எத்தனால் தான் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து நீரில் எளிதில் அப்படிங்கிறது கரையும். ஸோ இது ஒரு நீட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னென்னா, எத்தில் ஆல்கஹால் கூட 170 டிகிரி செல்சியஸ், 170 டிகிரி செல்சியஸ்னால் நியர்லி 443 கெல்வின் ஒரு ஏங்கிற பொருள் கிடைக்குது. அந்த ஏ என்ன அப்படின்னா, எத்தில் ஆல்கஹால் கூட சேர்த்தோன்னா இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்து எத்திலீன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இதே வந்து டெம்பரேச்சர் 413 கெல்வினாக இருந்தால் டை எத்தில் ஈத்தர் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அது இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இங்கே எத்தனால் 170 டிகிரி செல்சியஸ், அதாவது 443 கெல்வினில் ஏன்ற பொருள் வந்து CH2 டபுள் பாண்ட் CH2. அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னென்னா, பை தயோனல் அது ஒரு ஆன்டிசெப்டிக். ஹவு மெனி குளோரைடு ஆட்டம்ஸ் ஆர் தேர்? குளோரின் ஆட்டம்ஸு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பை தயோனல் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு பென்சீன் ரிங்கில் 2 CLம், இன்னொரு பென்சீன் ரிங்கில் 2 CLம், 2 பென்சீன் ரிங்கும் அதாவது 2 ஃபினாலிக் ரிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சல்ஃபரோட இணைஞ்சிருக்கு. இப்போ எத்தனை குளோரின் அப்படின்னு கேட்டால் 4, எத்தனை சல்ஃபர் அப்படின்னு கேட்டால் 1, எத்தனை OH அப்படின்னு கேட்டால் 2. சரிங்களா? கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்ததாக கைரல் ஆல்கஹால் இன் C4H10O. C4H10O அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. 3 ஈத்தர்ஸ் பாசிபிள், 4 ஆல்கஹால்ஸ் பாசிபிள். சரிங்களா? ஒரு N-பியூட்டைல் ஆல்கஹால், இதில் கைரல் கார்பன் கிடையாது. ஐசோபியூட்டைல் ஆல்கஹால், கைரல் கார்பன் கிடையாது. டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால், கைரல் கார்பன் கிடையாது. செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால், இதில் கைரல் கார்பன் இருக்குது. கைரல் கார்பன்னா என்ன அர்த்தம்னா 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் அட்டாச் டு த சேம் கார்பன் ஆட்டம். அப்போ இந்த இதில் கைரல் கார்பன் ஆல்கஹால் வந்து இன் C4H10Oல இட்ஸ் ஏ டெர்ஷரி செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால், நாட் ஏ டெர்ஷரி, செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது. அடுத்ததாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட், ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட் அதாவது இந்த கிரிக்னாட் ரிஏஜென்ட் ஒரு டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலோட சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்கஹால் வந்து ஆல்கஹால் அண்ட் வாட்டர் இந்த கிரிக்னாட் ரிஏஜென்ட்டோடு சேர்ந்தா, அதாவது உதாரணத்துக்கு ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைடோடு சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் பென்சீன் கொடுக்கும். அதே தான் இங்கேயும் நடக்கும். அப்போ ஆல்கஹால்லேருந்து புரோட்டான் வெளில வரும். அந்த புரோட்டான் வந்து ஃபினைல் குரூப்போடு வந்து சேரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பென்சீன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு டைப் ஆஃப் நீட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் HBr ரியாக்ட் ஃபாஸ்ட் வித் 2-மெத்தில் ப்ரொப்பன் 2-ஆல், அடுத்தது ப்ரொப்பன் 1-ஆல், அடுத்தது ப்ரொப்பன் 2-ஆல், அடுத்தது 2-மெத்தில் ப்ரொப்பன் 1-ஆல். இதில் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அதாவது 2-மெத்தில் ப்ரொப்பன் 2-ஆலில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அதாவது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அப்போ HBr ரியாக்ட் ஃபாஸ்ட் வித்து அந்த லூகாஸ் டெஸ்ட் மாதிரி தான். அப்போ 2-மெத்தில் ப்ரொப்பன் 2-ஆல் இதில் தான் வந்து HBr ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இது நீங்கள் நல்லா பார்த்துங்க. அதை ரொம்ப முக்கியமானது இது.